Taste the Daily. தன் கட்சி காமுகர்களை ஒடுக்க முடியாத இந்த பொம்மை முதல்வர் நம் தமிழகத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறார்? உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் G20 மாநாட்டில் பங்கேற்க உள்ள பிரதமர் மோடி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த உலக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை. ஐநா பொதுச் செயலாளர் ஆந்தோனியோ குட்டரெஸ், பிரிட்டிஷ், ஆஸ்திரேலியா, கனடா பிரதமர்கள் மற்றும் தென்கொரிய அதிபர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடன் பிரதமர் மோடி தனித்தனியாக பேச்சுவார்த்தை. UGC, AICTE, NCTE ஆகிய 3 அமைப்புகளை மாற்றி ஒருங்கிணைத்து இந்திய உயர்கல்வி ஆணையம் என்ற பெயரில் ஒரே ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்க மத்திய அரசு முடிவு. புதிய தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சமான இதுகுறித்து மசோதாவை வரும் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது. போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலகளாவிய ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க G20 கூட்டமைப்பு முன்வர வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் G20 கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. திருநெல்வேலி மாநகராட்சியில் SIR பணியில் ஈடுபட்டு வரும் BLO எனப்படும் தேர்தல் அதிகாரியை திமுக நிர்வாகி ஒருவர் மிரட்டும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினர் SIR பணிகளில் முறைகேடு செய்வது மட்டுமல்லாமல் அதிகாரிகளையும் மிரட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அந்த அண்ணன் சொல்லியாச்சுன்னு தானே சொன்னேன். அந்த அண்ணனுக்கு நான் தான் வட்ட செயலாளர், நான் தான் கேட்கேன். அந்த அண்ணன் சொல்லுங்க, அவர் யாரு? உங்க மாமனா மச்சானா? நான் அனுப்பின ஆளுவான். எனக்கு தெரியாது. கட்டிக்காரன கூட்ட நீ எப்படிமா போன? எனக்கு தெரியாதுல்ல, அவங்கதான் போன் பண்ணாங்க. அப்ப எப்படி அவர் சூப்பு சங்கரனுக்கு உனக்கு என்ன பழக்கம் இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? வேற எப்படி அவரை கூப்பிட்டு போனேன்? அவங்கதான் போன் அடிச்சாங்க. அல்லது நீங்க போன் அடிச்சீங்களா? எனக்கு வேற நம்ம நீங்க வேலையே பாத்துக்கிட மாட்டே, கூமுட்டையா இருக்க நீ. ஒரு ஆளுக்கு இன்னும் கொடுக்கல நீ. உள்ள ஐயோ நான் போனேன், நீ ஒரு பொம்பளை. சென்னை மாதவரத்தில் பொதுமக்களுக்கு SIR விண்ணப்ப படிவத்தை நிரப்ப உதவி செய்த அதிமுக வட்டச் செயலாளரை படிவத்தை நிரப்பி தங்கள் கையில் கொடுக்குமாறு கேட்டு தீயசக்தி திமுகவினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு. SIR பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் வரை சென்ற திமுக மறுபுறம் SIR பணிகளில் தீவிரமாக இறங்கியதுடன் எதிர்க்கட்சிகளை SIR பணிகளை செய்ய விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை கிழித்ததோடு வாக்குச்சாவடி நிலைய அலுவலரையும் திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மற்றும் உறவினர்கள் தாக்கி சேதப்படுத்தி அராஜகம். திமுகவினரின் கொடூர செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வலியுறுத்தல். என்னை கொண்டிருப்பாங்க. ஏன்னா நான் கவர்மெண்ட் வேலை தான் செய்கிறேன், ஆன் டியூட்டியில் தான் இருக்கேன். நான் வந்து எங்கள் மேடம்கிட்டையும் இது கொடுக்குறேன், எங்கள் BO சாருக்கும் தகவல் கொடுக்குறேன். என் கூட 4 பேர் வராங்க ட்ராவல் பண்ணி. இவர் வராரு, BLA வராரு, இவர் மனோகரனா வராரு, எல்லாருமே வராங்கண்ணா. என் கூட சக ஊழியர் இன்னொருத்தவர் மூர்த்தின்றவரும் வராருங்க. அப்படி இருந்தும் ஒரு 10 பேர் வழி மறைச்சிட்டாங்க. அந்த 4 பேர் தடுக்கிறாங்க. அப்படி இருந்தால் என்னை கள்ள கொண்டு அடிச்சு இப்படி பண்ணிட்டாங்க. சென்னை வேளச்சேரியில் தடை செய்யப்பட்ட பிட்புல் இன நாய் ஒன்று திருநாயை ஆக்ரோஷமாக கடித்து கொன்ற பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தடை செய்யப்பட்ட நாய் இனங்கள் சர்வசாதாரணமாக சுற்றித் திரியும் நிலையில் விடியாத திமுக மாநகராட்சி நிர்வாகம் அதன் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி.
சென்னை அடுத்த புழலில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 10ஆம் வகுப்பு மாணவன் வன்கொடுமை சட்டத்தில் சிக்கினான். விடியாத திமுக ஆட்சியில் சட்ட நடவடிக்கைகள் சீரழிந்துள்ளதால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 4 வயது சிறுமிக்கு சிகரெட்டால் சூடு வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூர கார் ஓட்டுநர் மீது போக்சோ வழக்கு பதிவு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை நடத்தி வரும் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என மக்கள் ஆவேசம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என வாய்க்கூசாமல் பேச சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனுக்கு வெட்கமாக இல்லையா என பெண்கள் ஆவேசம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி வன்கொடுமை செய்த காமுக இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக பாலியல் சார்களை கட்டுப்படுத்த திராணியின்றி இருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு இன்றி தவிக்கும் அவலம். ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டியில் வீடு வாடகைக்கு எடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரிடம் இருந்து 1 கிலோ கஞ்சா பறிமுதல். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை முறையான வழிகாட்டுதல் இன்றி செயலற்று இருப்பதால் அனைத்து சமூக விரோத செயல்களும் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதில் 3 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் விதத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் அச்சத்தில் பெற்றோர். ஈரோடு கருங்கல்பாளையம் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த இளைஞர் சிக்கிய நிலையில் விஜயமங்கலம் அருகே கள்ளியம்புதூரில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 6 பேர் சிக்கினர். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத சூதாட்டம் உள்ளிட்டவை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் ஆந்திராவில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 19 கிலோ கஞ்சாவுடன் சிறுவன் உட்பட 2 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்துவது தொடர்கதையாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மது அருந்த பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்ட அண்ணனை அண்ணி கொலை செய்து விட்டதாக தம்பி புகார். மதுவால் இளம் விதவைகள் அதிகரித்து வரும் நிலையில் மதுக்கடைகளை தாராளமாக திறந்து வைத்திருக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து கனிமொழி போராட்டம் நடத்துவாரா என பெண்கள் கேள்வி. மயிலாடுதுறை அருகே 22 சவரன் தங்க நகைகள் 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் வைத்திருந்த லாக்கரை கொள்ளையர்கள் பெயர்த்து எடுத்துச் சென்ற நிலையில் குத்தாலத்தில் 8 சவரன் நகைகள், பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் நொடிக்கு நொடி அரங்கேறும் கொள்ளைகளால் அச்சத்தின் உச்சத்தில் பொதுமக்கள். வேலூர் அருகே மெக்கானிக் கடையில் பணியாற்றிய குழந்தை தொழிலாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. 3 ஆண்டுகளாக மெக்கானிக் கடையில் பணியாற்றி வந்த நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என பொதுமக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே நிலம் வாங்க வேண்டும் என கூறி ரியல் எஸ்டேட் அதிபரை தனியாக வரவழைத்து கடத்தி சென்று 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியது தொடர்பாக 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் அரசு முறையாக டிஜிபியை நியமிக்காததால் காவல்துறை செயலற்று கிடப்பதே இதுபோன்ற குற்றச் செயல்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயிலில் தெற்கு ரயில்வேயில் டிக்கெட் பரிசோதகர் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞரிடம் 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி சிக்கினர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வேலையில்லாத திண்டாட்டம் அதிகரித்துள்ளதால் இளைஞர்கள் மோசடி பேர் வழிகளிடம் சிக்கி ஏமாந்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ கடல் அட்டைகள் சிக்கியது. விடியாத திமுக அரசு ஆட்சி கட்டிலில் இருக்கும் துணிச்சலில் சர்வதேச கடத்தல்காரர்களும் தமிழ்நாட்டை தங்கள் சொர்க்கபுரியாக மாற்றி வருவதாக மக்கள் சாடல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் எஸ்ஐஆர் பணியில் குளறுபடி நடப்பதை தட்டி கேட்ட அதிமுக பிரமுகர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தொடர் அராஜகத்தில் ஈடுபடும் திமுக பிரமுகர் மீது விடியாத அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. மதுரையில் எலக்ட்ரிக் கடையின் ஷட்டரை கையால் நெளித்து உள்ளே சென்று கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை திருடிய வடமாநில இளைஞர்கள். விடியாத அரசின் காவல்துறை முறையாக ரோந்து செல்லாததால் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் அருகே +2 வரை மட்டுமே படித்துவிட்டு மனைவி, மகள் என குடும்பத்துடன் சேர்ந்து வீட்டில் மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் சிக்கினார். விடியாத அரசின் சுகாதாரத்துறையின் அலட்சியமே போலி மருத்துவர்கள் உருவாகி மக்கள் உயிரோடு விளையாட காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் சாலை வசதி கோரிய மக்களிடம் அலட்சியமாக பதிலளித்த திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் அங்கிருந்து மூதாட்டி ஒருவரின் முடியை வர்ணித்தது அபத்தத்தின் உச்சம் என பலரும் விமர்சனம். விடியாத ஸ்டாலின் அரசின் அமைச்சர்களில் பலர் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்ற ஆணவத்தில் மக்களை மதிக்காமல் ஏதேதோ உளறுவது அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் தொகுதியில் மேலும் 24,000 போலி வாக்குகள் உள்ளதாக அதிமுக மாவட்ட செயலாளர் பகீர் குற்றச்சாட்டு. நேரில் ஆய்வு செய்த அதிமுக மாவட்ட செயலாளரிடம் வசமாக சிக்கிக் கொண்டதால் திமுக கவுன்சிலர் ஓட்டம் பிடித்த நிலையில் போலி வாக்காளர்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திலும் சென்னை நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர உள்ளதாக அறிவிப்பு. எல்லா டிவியும் கேட்டீங்களா? எல்லா டிவி பேர் யாருக்கு சொல்றீங்க? எந்த அதிகாரிக்கு சொல்ல போறீங்க? யார்கிட்ட சொல்ல போறீங்க? 50 ஓட்டு இந்த வீட்ல இருக்கா? செக் பண்ணிக்கோங்க சார். இருக்கா இல்ல? நீ தானே இருங்க சார், பொறுமையா இருங்க சார். நீங்க தானே சொன்ன பிஎல் 2 அதிகாரி நீங்க தானே, சொல்லுங்க. ஏன் எடுக்க கூடாதுன்றீங்க? அப்போ நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நான் எப்ப சொன்னேன்? அப்புறம் ஏன் தடுக்குறீங்க? வந்து நான் தடுக்கலையே. பின்ன எதுக்கு வந்தீங்க? நான் எதுவும் தடுக்கலையே. பின்ன எதுக்கு வந்தீங்க சார்? நான் என்ன விஷயம் யாரு சொல்லிட்டேனா? கேக்குறோம். என்னந்த டிவின்னு கேட்டீங்களா? சார்னு சொல்லிட்டு போறோம். இல்ல யாருக்கு சொல்றீங்கன்னு கேட்டேன். இந்த டிவி பேர் கேட்டீங்களா? யாருக்கு சொல்ல போறீங்க? ஆமா சார். யாருக்கு சொல்ல போறீங்க? அதிகாரிக்கா இல்ல உங்க எம்எல்ஏக்கு சொல்ல போறீங்களா? தெரியல, சொல்லுங்க. இல்ல அத நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். யார்கிட்ட நான் பார்த்துட்டு சொல்ல போறீங்க? தஞ்சை மாவட்டம் திருவாய்ப்பாடி கிராமத்தில் ஸ்டாலின், உதயநிதி, கோவி செழியன் ஆகியோரின் புகைப்பட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட சில்வர் பாத்திரம் மற்றும் புடவையை வீடு வீடாக சென்று வழங்கிய திமுகவினர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தோல்வி பயம் எட்டி பார்ப்பதால் திமுகவினர் தற்போதே தங்களது தில்லுமுள்ளு வேலைகளை தொடங்கிவிட்டதாக மக்கள் விமர்சனம். மதுரையில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பயனாளி யார் என்றே தெரியாமல் வேறொரு நபருக்கு காசோலை வழங்கிய திறனற்ற திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ். கூட்டுறவு சங்கங்கள் முறையாக கூட்டங்கள் நடத்துவதில்லை என நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் அமைச்சர் முன்னிலையிலேயே முறையிட்டதால் பரபரப்பு. சேலம் மாவட்டத்தில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் எஸ்ஐஆர் குறித்த விழிப்புணர்வு வாசகம் அச்சிடப்பட்டு விற்பனை. ஒரு பக்கம் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக நாடகமும்,
மறுபக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக விளம்பரமும் செய்வது திமுகவிற்கு உரித்தான இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுவதாக மக்கள் விமர்சனம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் தாம் போலி ஆசிரியர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியது கட்டாயம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள்தான் அரசு பள்ளிகளில் பணியமர்த்தப்படுகிறார்களா என்பதை கூட உறுதிப்படுத்த இயலாத விடிய அரசின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வெட்கி தலைக்குனிய வேண்டும் என பொதுமக்கள் காட்டம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்தும் பணி மந்தமாக நடைபெறுவதால் 3 ஆண்டுகளில் 30% மட்டுமே முடிவடைந்துள்ளதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் எந்தவொரு மக்கள் நலத்திட்டமும் உரிய நேரத்தில் முடிவதில்லை எனவும் விளம்பரத்திற்காக தொடங்கிவிட்டு கிடப்பில் போட்டு விடுவதாகவும் பொதுமக்கள் விமர்சனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடக்கும் 12 மாநிலங்களில் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் விநியோகிப்பதில் தமிழகம் 11வது இடத்தில் உள்ள அவலம். திமுகவினர் தலையீடு, அராஜகம் மற்றும் குளறுபடிகளால் தமிழகத்தில் 35.86% படிவங்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தஞ்சை மாவட்டத்தில் பல இடங்களில் போலி உரம் விற்பது, ரசீது இன்றி உரம் விற்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் விற்பனை நிலையங்கள் ஈடுபட்டதை வெளிப்படுத்திய அதிகாரியை இடமாற்றி பழிவாங்கிய விடிய அரசு. முறைகேடுகளில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்ட கடைகளின் மீது நடவடிக்கை எடுத்த வேளாண் துறை அதிகாரியை திடீரென பணியிட மாற்றம் செய்ததற்கு கடும் கண்டனம். இந்த பிளாக் கோல்டு அப்படிங்கிற நேமில் பிளாக் ஜீங்கிற கிரானுவல் உள்ள வச்சுருக்காங்க. இது வந்து பயோ கிரானுவல்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அது பயோ கிரானுவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இதில் இப்போ மண் இதெல்லாம் கலந்துருக்கு. நம்ம பார்க்கும்போதே தெரியும், மணல் இருக்குது, கல் இருக்குது. அதனால் இது வந்து டெஸ்ட்டு பண்ணணும், நம்ம சாம்பிள் எடுக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பெண் ஒருவர் வீடுகளின் கதவுகளை தட்டி கூச்சலிட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் மக்களுக்கு வலுக்கும் சந்தேகம். மாவட்ட காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் சம்பவம் குறித்து முழு தகவல்கள் குறிப்பிடப்படாததால் உண்மைகளை மறைக்கும் முயற்சி நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், நான் அடிபட்டு வந்திருக்கேன் சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். மை நேம் இஸ் மீனாட்சி சார். சார் ப்ளீஸ் சார். சார் எனிபடி ஹெல்ப். நாகப்பட்டினம் மாவட்டம் தோப்புத்துறை அரசு மாதிரி பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவியருக்கு வழங்க வேண்டிய சைக்கிள்கள் மழையில் நனைந்து துருப்பிடிக்கும் அவலம். திறனற்ற திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விளம்பரத்திலேயே மூழ்கியிருப்பதாக பெற்றோர் ஆவேசம். சென்னை விமான நிலையத்திலும் துறைமுகத்திலும் போதைப்பொருள் கடத்தல் சிக்கும் நிலையில் அதன் பின்னணி கும்பலை பிடிக்க தமிழக போலீசார் ஒத்துழைப்பு தர மறுப்பதாக சுங்கத்துறை உயர் அதிகாரிகள் புகார். கடத்தலில் ஆளும் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களும் தொடர்புடையதால் போலீசார் தயங்குவதாகவும் இதனால் விசாரணை தாமதமாவதாகவும் சுங்கத்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கவலை. திண்டுக்கல் மாவட்டம் வாடிப்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளி பாழடைந்த நிலையில் கிடக்கும் அவலம். துறை சார்ந்த அமைச்சர் ரசிகர் மன்ற பணிகளில் பிஸியாக இருப்பதால் அரசு பள்ளிகள் பராமரிப்பு இன்றி காணப்படும் நிலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக உள்ளதாக பெற்றோர் வேதனை. திருச்சி மாவட்டம் பகலவாடி கிராம நிர்வாக அலுவலர் வீட்டுமனை நிலம் தொடர்பாக தொலைபேசியில் பேசியபோது அலட்சியமாக மட்டுமல்லாமல் தகாத வார்த்தைகளில் ஒருமையில் பேசியது குறித்து பாதிக்கப்பட்டவர் புகார். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அதிகாரிகள் ஆணவ போக்குடனும் அதிகார செருக்குடனும் நடப்பது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. குடிபோதையில் இருந்த மாதிரி ஒரு மது அருந்திட்டு பேசுகிற மாதிரி ஒரு தோற்றமாக இருந்தது.
நான் இது சம்மந்தமாக கேட்டப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஆள் இல்லை, நீ எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, இது சம்மந்தமாக எது வேணாலும் நீ நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒருமையான வார்த்தையில் வந்து அவர் பயன்படுத்தி என்னை வந்து திட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் தென்கால் வாய்க்காலில் வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்பட்டும் ஆக்கிரமிப்பு மற்றும் குடிமராமத்து செய்ய தவறிய திமுக அரசால் கடைமடை பாசன குளங்கள் வரை தண்ணீர் செல்லாத அவலம். கடைமடை பாசன குளங்கள் வரை தண்ணீர் செல்லாத நிலையில் ஆதிநாதபுரம் சுற்றுப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லக்கூடிய சன்னதி தெரு, டிபி ரோடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். மழையின் காரணமாக சிவன் கோவில் வெளி பிரகாரத்தில் கழிவுநீர் மற்றும் குப்பைகளுடன் தேங்கிய மழைநீரால் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் கடும் அவதி. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து நாகர்கோவில், சிதம்பரம், தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் உட்பட பல பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பல்வேறு பகுதிகளின் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கன்னியாகுமரி மாவட்டம் தொல்லவிளை பகுதியில் வீட்டின் முன் விளையாடிய சிறுமியை வளர்ப்பு நாய் கடித்ததை தட்டி கேட்ட பெற்றோருக்கு கொலை மிரட்டல். விடியாத ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் நாயால் பாதிக்கப்படுவதுடன் தட்டி கேட்டால் ஆபாச மற்றும் மிரட்டல் பேச்சுகளுக்கும் ஆளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சங்கிலிவாடி கிராமத்தின் ஏரிக்கரையோரத்தில் வாக்காளர் அடையாள அட்டைகள் வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாக்காளர் அடையாள அட்டைகள் ஏரிக்கரையில் வீசப்பட்டுள்ள சம்பவம் விடியாத ஸ்டாலின் அரசின் ஒருங்கின்மையை அம்பலப்படுத்தி உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். கரூர் வெண்ணெய்மலை கோயில் முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர் ஒருவர் தனது குழந்தையுடன் யாசகம் எடுத்ததால் பரபரப்பு. தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வாழ வழியின்றி தவிப்பதாக வேதனை. என் மேல ஒரு பொய் கேஸ் போட்டாங்க, அதனால நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன். அவ்வளோ இதாவே வேற ஒன்றும் இல்லை. 2.5 மாசம் ஆகுது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஏரி மற்றும் வடிகால் வாய்க்காலை தூர் வாராததால் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் அபாயம். விடியாத திமுக அரசு குடிமராமத்து பணியை முறையாக செயல்படுத்தாததால் விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் அவலம். ஏரிக்கு வர வேண்டிய வழி அதுக்கு நேரம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் சரியான முறையில் தூர் வரல. தெருவிலேருந்து வர தண்ணி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. கொள்ளைக்கு பக்கத்தில் உள்ள வீடை கட்டிக்கிட்டு தண்ணி வேறு அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. தண்ணி சரியான முறையில் இங்கே வரல. எங்களுக்கு இந்த ஏரியை தூர்வாரி தரணும் தமிழ்நாடு அரசு. சென்னை திருவொற்றியூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளில் குடியேற விடாமல் தடுக்கும் ஊர் நிர்வாகம் குறித்து விடிய அரசின் ஏவல் துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அவலம். பாதிக்கப்பட்ட பெண் மாற்றுத்திறனாளிகளுடன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து புகார் கொடுத்து நூதன முறையில் போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே 100 ஏக்கர் விவசாய நிலத்தில் தனியார் சோலார் பேனல் அமைப்பதை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். விவசாயத்தை நாசமாக்கும் இத்திட்டத்தின் பின்னணியில் 10 ரூபாய் பாலாஜி மற்றும் அவரது உறவினர்கள் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விவசாயிகளை பாதிக்கும்படி விஎஸ்எஸ் தனியார் நிறுவனம், சோலார் நிறுவனம் இதை வாங்கி கொண்டு விவசாயிகள் கேட்டால் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதை மீறி கேட்டால் பல நடவடிக்கை எடுப்போம் என்றும், செந்தில் பாலாஜி முன்னிலையில் தான் இது பண்ணுகிறோம் என்றும் போனில் தொடர்பு கொண்டதுக்கு போனில் பேசுகின்றார்கள். எங்களுடைய விவசாயம் சுத்தமாக பாதிக்கின்றது.
சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி புதூர் பேருந்து நிலையத்தில் ஆம்னி பஸ்ஸில் இருந்து இறங்கிய பயணியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் வழிப்பறியில் ஈடுபட்ட அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள தீய சக்தி திமுக ஆட்சியில் பட்ட பகலில் ஆட்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளிலும் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் துணிந்து நடப்பதாக மக்கள் சாடல். சென்னையில் மத்திய அரசின் மறுசீரமைக்கப்பட்ட மின் விநியோக திட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்கம்பங்கள் தரமற்று இருப்பதாக புகார். கமிஷன் மாடல் ஸ்டாலின் அரசின் மின்சார வாரியம் மூலம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட தனியார் நிறுவனம் மின்கம்பங்கள் தயாரித்து வழங்குவதால் தரமற்று இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் உடையார்பட்டியில் உள்ள ரங்கநாதன் மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் கழிவறை பாழடைந்து இருப்பதோடு மழை நீரும் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்பட்டு மாணவர்கள் பாதிக்கப்படும் அபாயம். திறனற்ற திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது துறை சார்ந்த பணிகளை கவனிக்காமல் விளம்பர போட்டோ ஷூட்களில் பிஸியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூரில் பழமையான அருள்மிகு திருவெற்றிநாதர் பூவாநாயகி அம்மன் கோயிலில் சுவாமி சிலைகள் சேதப்படுத்தப்பட்டதால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சி. தீய சக்தி திமுக ஆட்சியில் வீடுகளுக்குத்தான் பாதுகாப்பில்லை என்றால் நாளுக்கு நாள் வழிபாட்டு தலங்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். டெல்டா மாவட்டங்களில் பெய்த தொடர் மழையால் 1000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வாய்க்கால்களை தூர்வாரி முறையான வடிகால் அமைப்பை ஏற்படுத்தாத விடியாத அரசு சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணத்தையாவது வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வடகிழக்கு பருவமழை தொடங்கி 1 மாதம் கடந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இதுவரை வெறும் 50.9 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதால் விவசாயிகள் கவலை. சராசரி அளவான 181.7 மில்லிமீட்டரை விட 72% குறைவாக பெய்துள்ளதால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உடனடியாக பார்வையிட்டு விளை நிலங்களில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அடைய கருங்குளம் விநாயகர் காலனியில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு மழையின் போது மழை காலங்களில் தண்ணீர் சூழ்ந்து தாங்கள் கடும் அவதியடைவதாகவும் பலமுறை புகாரளித்தும் நடவடிக்கை இல்லை என குடியிருப்பு வாசிகள் ஆவேசம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பெய்த மழை காரணமாக சாலைகள் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மழைநீர் செல்ல போதிய வடிகால் வசதிகளை முறையாக செய்யாமல் மக்களை தத்தளிக்க வைத்த விடியாத திமுக அரசு மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் பொதுமக்கள் அவதி. ஆறுமுகநேரி, ஆத்தூர், குலசேகரன் பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் நெல்லை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. தடை உத்தரவை அடுத்து நாட்டு படகுகளை கடற்கரையோரம் பத்திரமாக நிறுத்தி பழுது நீக்கம் பராமரிப்பு பணிகளில் தீவிரம் காட்டும் மீனவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் குடியிருப்பு பகுதிகளில் 15 நாட்களுக்கு மேலாக தேங்கிய மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் சாலை மறியல். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு அலட்சிய போக்கில் இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி செடிகளில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதல் காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிப்பு. உழவர் சந்தைகளில் தக்காளி விலை உயர்ந்து கிலோ 50 ரூபாய்க்கும் வெளி மார்க்கெட்டில் 60 முதல் 70 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் கவலை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் சாலையில் நடந்து சென்ற பெண்கள் மீது ஆட்டோ மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சாலை மறியல். காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பாப்பான்குளம் பகுதியில் மயானம் செல்ல போதிய சாலை வசதி கேட்டு கொட்டு மழையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் உடலை சுமந்து கால்வாயை கடக்க வேண்டிய அவல நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு.
வங்கியில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து 6,10,00,000 ரூபாய் வரை மோசடி செய்த சிவாஜி ஹைடெக் அக்ரோ ஃபண்ட்ஸ் நிறுவனம் மீது சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மோசடி குறித்து திமுக அரசுக்கு அனுப்பிய கடிதம் கடந்த ஓராண்டாக நிலுவையில் இருந்ததில் மோசடி நபர்கள் வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்புள்ளதால் சிபிஐ வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிபதி ஆணை. உச்ச நீதிமன்றத்தில் 90,000 வழக்குகள் தேங்கியுள்ளதால் முக்கிய வழக்குகளை மட்டும் விசாரித்து மற்றவற்றை உயர்நீதிமன்றங்களுக்கு அனுப்ப தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள சூரியகாந்த் திட்டம். அரசியல் காசன பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து விரைவான நீதி வழங்க முயற்சி முன்னெடுக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. திருநெல்வேலியில் தொடர்ந்து பெய்த மழையால் மணிமுத்தாறு ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து தாழ்வான பகுதிகள் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து வரும் அவலம். குடியிருப்புகள் மற்றும் வயல்கள் நீரில் மூழ்கிய நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பிடாரி அம்மன் உற்சவம். சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி கோயிலில் ஊர்வலமாக வந்த பிடாரி அம்மனை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். இன்று திருநெல்வேலி, தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையை எட்டியதால் சமீபத்தில் திருத்தப்பட்ட காற்று மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் அரசு தீவிரம். டெல்லி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் 50% பணியாளர்களுக்கு வீட்டில் இருந்து பணிபுரிய அனுமதி. நாட்டின் முக்கிய மற்றும் எல்லை பகுதிகளை ஒட்டியுள்ள விமான நிலையங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய ட்ரோன் தடுப்பு சாதனங்களை அமைக்க மத்திய அரசு முடிவு. முதற்கட்டமாக டெல்லி, மும்பை, ஸ்ரீநகர் மற்றும் அமீர் தசரல் போன்ற விமான நிலையங்களில் ட்ரோன் தடுப்பு சாதனங்கள் பொருத்தப்பட உள்ளதாக தகவல்.